வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதி டெய்லர் அண்ட் பியூட்டிஷியன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபேப்ரிக் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரியான காட்டன் கிளாத் எடுத்திருப்பேன். இது காடா கிளாத்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கடைகளில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி மடித்து வைக்கிறீங்களோ அந்த மாதிரியே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தச்சு பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் இல்லை. ஒரு மீட்டர் உங்களுக்கு 70 ரூபாய் 50 ரூபாய் அந்த மாதிரியான ரேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி தச்சு பழகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரம்ப தையல் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஃபேப்ரிக்கில் தச்சு பழகும் போது தான் உங்களுக்கு தையல் நல்லா நீட்டாக இருக்கும். வேறு ஃபேப்ரிக்கில் நீங்கள் தச்சு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கை திருத்தம் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் தச்சு பழகும்போது உங்களுக்கு கை திருத்தம் சீக்கிரமாகவே கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரூபாயும் செலவாகாது. ஸோ நீங்கள் ஆரம்ப தையல் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான காடா ஃபேப்ரிக் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் 4 மடித்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் 4 மடிப்பாக இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு கட் பண்ண போகிறேன்னா நமக்கு நெக் டிசைன்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம இதில் தான் போட போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 8 இன்ச் ஹைட் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஃபேப்ரிக் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் 8 இன்ச் ஹைட் எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு ஃபேப்ரிக் கட்டிங்கில் ஸ்கேல் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஸோ ஸ்கேல் இல்லாதவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ ஃபேப்ரிக் என்ன அகலத்தில் இருக்கோ நம்ம அதை 2ஆல் டிவைடட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம 2ஆல் டிவைடட் பண்ணோம் அப்படின்னா 7.5 இன்ச் வரும். ஸோ அதுதான் நமக்கு அகலமாக இருக்கும். இப்போ நம்ம எந்த ஒரு அளவு வச்சு நம்ம தைக்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம ஆரம்ப தையல் தான் படிக்கிறோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ஃபேப்ரிக் வேஸ்ட்டாக போகாது. ஸோ இப்போ நம்ம அதையும் நம்ம டிவைடட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ சிசர் வச்சு நீங்கள் மெதுவாக கட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பழகுனீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கொஞ்சம் ரேட் கூடின ஃபேப்ரிக்லாம் ஸ்டிச் வெட்டும்போது உங்களுக்கு பயம் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஸோ இப்போ நான் இதையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஃபோல்டு இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் மடிப்பு பகுதி. ஸோ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சின்ன பீஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் அதுலேயும் இருக்கும். அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பகுதி தான் மடிப்பு பகுதி. நீங்கள் துணி கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் அடுத்தடுத்து உள்ளதில் உங்களுக்கு மடிப்பு பகுதி இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு விரிவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 4 பீசஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக நமக்கு 8 பீஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம தைக்க போகிறது எல்லாமே இந்த மாதிரியான ஃபேப்ரிக்கில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே பேப்பர் ஒர்க் பண்ணோம். ஸோ பேப்பர் ஒர்க்கில் பண்ண எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம இந்த மாதிரியான ஃபேப்ரிக்கில் நம்ம அடுத்தடுத்து போட போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.